இங்கே வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. உங்களால தான் வந்து இவ்வளோ தூரம் நடந்தது. என் வீடு எனக்கு கிடச்சிடுச்சு. எங்கள் வீடு இல்லாமல் நாங்கள் எப்படி பட்டோம் ஒரு பாடு. என் புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீடு அதை மீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வந்து அப்படியே கண்ணீர் சிந்திக்கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் நான் இருக்க வரைக்கும் எந்த கெடுத்துன்னு இந்த வீட்டுக்கு வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து இவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. வந்து வயிறு எறிகிறாங்க. எப்போவுமே இவர் தானே முக்கியம், என் புருஷன் இவ்வளோ பண்ணியிருக்காரு, ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பாட்டியும் தாத்தாவும் வந்து நம்ம விஜய் வந்து பார்க்க வராங்க. அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க, நாள் நல்லா சென்று போயிருக்கு, எங்கள் வீட்டு வாரிசு சுமந்துட்டுருக்கா, அதனால் பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணிடணும், அதனால் வளகாப்பு வைக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்டே கேட்குறாங்க. சாரதா வந்து வளகாப்பு ஆமாம்மா, இந்த நாள் சென்று போயிருக்குல்ல, காவேரிக்கு வர 5 மாதத்துக்கு மேலே ஆகுது, வளகாப்பு வைக்கலைன்னா எப்படி அப்படின்னு 7ஆம் மாதம் வளகாப்பு வச்சிடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சாரதாவும் வந்து சரிம்மா உங்கள் விருப்பப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 7ஆம் மாதம் வளகாப்பு வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறேன், அதே மாதிரி வந்து வளகாப்பு எந்த நாளைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோசியர்கிட்ட குடிச்சிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா காவேரி கிட்ட வந்து காவேரி, நான் பாட்டி வந்து பேசுனது எல்லாம் மனசில் வச்சக்கூடாது சரியா, சந்தோஷமாக இருக்கணும், வளகாப்பில் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சரிங்க பாட்டி, அதெல்லாம் நான் யோசிக்கல பாட்டி, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. தாத்தா வந்து காவேரி விஜய் 2 பேருக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றாங்க. அப்போ வந்து எல்லா பொருளையுமே வந்து கொடுக்குறாங்க. என்னது இதெல்லாம் அப்படின்னோடனே, என்னடா நீ இப்படி சொல்கிற, வளகாப்புக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கணும்ல, அது இது இல்லைடா, இது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நகை, நிறைய வந்து பொருள் எல்லாமே இருக்குது, இதெல்லாம் போட்டு தான் வளகாப்பில் நிற்கணும், புரியுதா காவேரி, நம்ம குடும்பத்தில் வந்து இதெல்லாம் போட்டால் தான் நல்லது சரியா அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் கிளம்பினோன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கங்கா செமையாக டென்ஷன் ஆகி, இது என்னது இது இவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்னோடனே, இந்த மாதிரி தாத்தாவும் பாட்டியும் வந்திருந்தாங்க, காவேரிக்கு வளகாப்பு விஷயமா பேசினாங்க. வளகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து சரி காவேரிக்கு வளகாப்பை பற்றி பேசுகிறீங்களே, ஏன் வளகாப்பை பற்றி யாரோ ஒருத்தர் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. என்னடி நீ இப்படி சொல்லிட்ட, இங்கே பாருமா, எனக்கும் வளகாப்பு பண்ணணும்னு ஆசையாக இருக்காதா, என்னை பற்றி மட்டும் எதையுமே கவலைப்பட மாட்டாங்க, நீ நாங்களாடி பேசணும், அவங்க வீட்டிலேருந்து வந்து பேசிட்டு போனாங்க, இதுக்கு நாங்களாடி பொறுப்பு, நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா என்னை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சரிடி இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு, எனக்கு தெரியாதுமா, வளகாப்பு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். சரிடி ஒன்றும் பிரச்சனை, 7ஆம் மாதம் வளகாப்பு சொல்லியிருக்காங்க. 7ஆம் மாதமா, எதுக்காக அவ்வளோ லேட் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்று 7ஆம் மாதம் வரதுக்கு ஒன்று நாள் இருக்கே அப்படின்றாங்க. சரிடி இப்போ என்ன பண்ணுன்ற, வளகாப்பு உடனே வைக்கணும், உடனே எப்படி வைக்க முடியும், என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சரிடி 7ஆம் மாதம் 2 பேருக்கு சேர்த்தே வச்சுடுவோம், உனக்கும் வளகாப்பு வச்சு சேர்த்தலாம் எனக்கு வேணாம், எனக்கு தனியாக தான் வைக்கணும். காவேரிக்கு ரிசப்ஷன் நல்லா கோலாகலமாக அவ்வளோ விமர்சையாக நடந்தது, அது மட்டுமா எல்லா விசேஷமும் அவளுக்கு தான் எல்லாம் நல்லா நடக்குது, என்னெல்லாம் வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்லை, இந்த ஒரு விசேஷமாவது எனக்கு தனித்தனியாக நீங்கள் நடத்துகிறோம், முக்கியமாக எனக்கு தனியாக நடந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அப்படி தனியாக நடத்துங்க, அப்படி நடத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வளகாப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அப்போ வந்து காவேரி வந்தும்மா பரவாயில்லம்மா, அக்கா ஆசைப்படுறாள், வளகாப்பு நல்லபடி செய்யலாம், அக்காக்கே முதல்ல வளகாப்பு பண்ணிடலாமா, அது எப்படி பண்ண முடியும், உண்டா இருக்கிறது முதல்ல நீ தான் வீட்டில், அவளுக்கு வளகாப்பு பண்ண நல்லா வாடி இருக்கும்மா, யார் வந்து கர்ப்பமாக இருந்தால் என்னம்மா, நான் அதான் 7ஆம் மாதம் எனக்கு இப்போ வந்து பாட்டி தாத்தாலாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, அக்காவுக்கு இப்போவே பண்ணிடுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, தம்பி எதாவது நினச்சிக்க போகிறாடி, நான் போய் பேசுகிறேம்மா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. விஷயத்தையெல்லாம் காவேரி வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காவேரி, அவங்களே முதல்ல பண்ணிக்கிட்டோம் அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. நிஜமாவா சொல்கிறீங்க, நிஜமாக தாண்டி சொல்கிறேன் காவேரி, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டிய, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு அப்படின்னோடனே அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்படியே விஜய் வந்து கிஸ் பண்ணுறாங்க, தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி.